நம்மளுக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே வந்து கிடையாதுங்க. அதனால் நம்மளுக்கு பிரியாணிலாம் வரப்போகிறது கிடையாது. அதனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். காளான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். காளான் வந்து கிடைக்கல. அதனால் மீல் மேக்கரும் பட்டாணி போட்டு பிரியாணி பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 65 தான் வந்து போட போகிறேன். ஒரு 12 மணி போல் தான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். பிரியாணிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் சாதனை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த டீ கொதிக்கிற கேப்பில் மீல் மேக்கரும் அப்புறம் காலிஃப்ளவரும் வந்து வெந்நீரில் போட்டு எடுக்கிறதுலாம் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு டீயை குடிச்சிட்டு தாளித்து கொட்டி தம்மில் வைக்கிற வேலை தான். அதை முடிச்ச கையோடவே இன்றைக்கி சஷ்டி இல்லைங்களா, வெற்றிலை தீபம் வந்து போடுவேன். இந்த சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமையிலலாம் அந்த ஓரை நேரத்தில் தான் வந்து நான் வெற்றிலை தீபம் வந்து போடுவேன். இன்னும் எப்போதுமே அதை நான் சாதனா பாட்டை தான் கேட்பேன். டைமிங் எனக்கு பார்க்க கொஞ்சம் சோம்பேறித்தனம். அதனால் அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க பார்த்து சொல்லுவாங்க. அதுமாரி இன்றைக்கி பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லும் போது 2 டைமிங் சொன்னாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குது, குரு உரையில் போட இன்னும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி குரு உரையில் தான் வந்து வெற்றிலை தீபம் வந்து போட்டேன். நேரம் வந்து 1 to 2, ஓரை நேரம் வந்து 2 to 3 இருந்தது. 2 to 3னா சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ற மாரி இருக்கும். அது சரிப்பட்டு வராது. சரி, குரு உரையிலையும் போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்களே, அந்த டைம்லேயே பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு சமையல், அதாவது பிரியாணி செஞ்சு வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கு எனக்கு கரெக்டாக 1 hour ஆகிடுச்சு. 2 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து 65 வந்து போட்டு 2 மணிக்கு மேலே எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் நம்ம வீட்டில் வந்து மீல் மேக்கர் பிரியாணி, 65, ஆனியன் ரைத்தா, பசங்களுக்காக 2 முட்டை வேக வச்சுருந்தேன்.